இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய காய்கள் எந்த அளவுக்கு திறச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் சொல்லுவாங்க, புண்ணாக்கில் சத்து இல்லை, எண்ணெயில் சத்து இல்லை, மீனமிலத்தில் சத்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக தான் நம்ம இப்போ இந்த காய்கறிகளை பயன்படுத்துகிறத நம்ம இங்கே காட்டக்கூடிய அனைத்து விதமான இடுபொருளும் நம்மளே தயாரித்து கொடுக்கறதுல தான் நமக்கு இந்தளவுக்கு ஈல்டு வருது, நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். அதாவது நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரித்தெடுத்து இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க. இதுக்கு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளும் அப்படி தான் பண்ணினா நமக்கு சரியாக நாட்டு மாட்டு சாணம் கிடைக்காததுனால அந்த சாணத்தில் உள்ள பாக்டீரியாவை மட்டும் பிரித்தெடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரித்து ஒரு தடவை பிரித்து எடுத்துகிட்டு அதையே மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். முடிஞ்சவங்க தயாரிக்கலாம், முடியாதவங்களுக்கு நம்ம தாய்த்தரவும் தர்றோம். அதை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம தயாரிக்கிறதுல தான் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நமக்கு விளையுது, செலவில்லாமல் விளையுது, நோய் எதிர்ப்பு சக்தியோடு விளையுது, அதிக நாளைக்கு காய்க்கும். அது இல்லாமல் நமக்கு நல்ல சத்தான திரவமாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த சாணப்பாசி கரிசலை வச்சு மீனமிலம் தயாரிக்கலாம் 10 to 15 நாளையில். வாழைப்பழத்தை வச்சு அது பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கை வச்சு நம்ம என்பிகே தயாரிச்சுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் தயாரிக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம 1 லிட்டரை வச்சு 200 லிட்டராக மல்டிப்ளை பண்ணினது நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை 1000 லிட்டராக மாற்றி ஒவ்வொரு தடவையும் நம்ம காட்டுக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு தீவன புல்லெல்லாம் பாருங்கள் நல்லா பசுமையாக வருது. அதே சமயத்தில் நம்ம மல்பெரி அனைத்துமே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இது அனைத்து விதமான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அது இல்லாமல் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி கேட்குறது இந்த மாதிரி ஒன்றுக்கு பயன்படுத்திக்கலாமான்னு கேட்குறீங்க. அனைத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். என்ன காடுங்கில் நம்ம அதிகமாக தயாரிக்கணும், வீடுங்களும் கொஞ்சமாக தயாரிக்கலாம். தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டால் மறுபடியுமே தயாராகிடும். அதனால் விவசாயிகள் வந்து உரக்கடைக்கு போய் தான் உரம் வாங்கினேன், மருந்து கடைக்கு போய் தான் மருந்து வாங்கணும்னு இல்லை. இதையே உரமாகவும் பயன்படுத்திக்கலாம், மருந்தாகவும் பயன்படுத்திக்கலாம், பூச்சி வெட்டியாகவும் பயன்படுத்திக்கலாம். சாணப்பாசி தலையை வெட்டி போட்டு ஒரு பேரலில் ஊற்றி இலைதலைகளை வெட்டி போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு தடவை வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் பாருங்கள், எண்ணெய் கரைசல். அதாவது எண்ணெயை வச்சே விவசாயமும் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய், கடலெண்ணெய் குழம்புக்கு தான் பயன்படுத்தினா அதை வந்து பால் மாதிரி லிக்யூடாக இருக்குது. அதை வந்து எண்ணெயும் தண்ணியும் கரைக்கிறதுக்கு, எண்ணெயும் தண்ணியும் ஒன்று சேர்ந்தது அதை கொடுக்கும்போது நமக்கு நல்லா மண்ணுக்கு சத்து கிடைக்கும், ஹியூமிக் வேர் வளர்ச்சியை தூண்டும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.